Good evening students, I am Vetrichari from Chemistry Simplified Tamil. இப்போ இந்த வீடியோடைய பர்பஸ் என்னென்னா, இந்த 10th ரிசல்ட் வந்து 10th முடித்த பேரண்ட்ஸு சிபிஎஸ்சி அல்லது ஸ்டேட் போர்டில் இருக்கிறவங்க அடுத்து +1 +2 எதில் போகிறது அப்படிங்கிறப்ப எனக்கு தெரிஞ்ச 2 பேரண்ட்ஸ் 2 பேருமே வந்து டீச்சர் தான். அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா 10th வரைக்கும் சிபிஎஸ்சி முடிச்சுட்டு 11th and 12th ஸ்டேட் போர்டில் போடுறாங்க. நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணிட்டேன், தட் டெசிஷன் இஸ் நாட் கரெக்ட் டெசிஷன். ஓகே, அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 11th 12th ஸ்டேட் போர்டில் கொஞ்சம் படித்து மனப்பாடம் பண்ணி ஏதாவது மார்க் எடுத்துட்டால் ஸ்டேட் போர்டில் அந்த கட் ஆஃபில் வச்சு ஏதாவது இன்ஜினியரிங் காலேஜில் சேர்த்து விட்டுடலாம். அதனால் வந்து நாங்கள் வந்து ஸ்டேட் போர்ட்லேயே போடுறோம். இது ஒரு ரீசனாக சொல்கிறாங்க. இன்னொரு ரீசன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எந்த ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ்லையுமே வந்து அவங்களுடைய அனுபவம், இது வந்து பேரண்ட்டோடைய அனுபவம், என்னுடைய கருத்து கிடையாது, பேரண்ட்டோடைய அனுபவம். வந்து சப்ஜெக்ட் நல்லா இருக்குது, மெத்தடாலஜி நல்லா இருக்குது, பட் ஆனால் டீச் பண்ணுறது கரெக்டான டீச்சர்ஸ் அவங்க போட மாட்டேங்கிறாங்க. அதனால் என் பொண்ணு உட்காந்துட்டு அழுவுறா, அதனால் அவளால் ஒன்றும் ஹோப்பப் பண்ண முடியல, அதனால் நாங்கள் ஸ்டேட் போர்டுக்கு வரோம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. ஸோ இப்போ என்னுடைய இது வந்து அவங்களுடைய வியூ. என்னுடைய வியூ என்னென்னா, போர்டு எது பெஸ்ட்டுன்னா சிபிஎஸ்சியா ஸ்டேட் போர்டா ஐசிஐசினா பெஸ்ட்டு ஒன்லி சிபிஎஸ்சி தான். நீ 10th வரைக்கும் ஸ்டேட் போர்ட் படித்தா கூட 11th 12th சிபிஎஸ்சியில் போடலாம். என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அதில் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அதனால் 11th 12th சிபிஎஸ்சி ஸ்டேட் போர்ட்லேருந்து போடலாம். அதனால் 11th 12th நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட் ஒன்று ஜேஇ அண்ட் நீட் எய்ம் இருந்ததுன்னா சிபிஎஸ்சியில் போடலாம். அதுக்கு பர்மிஷன் இருக்குது. வாட் இஸ் த அட்வான்டேஜ் ஆஃப் சிபிஎஸ்சினா, சிபிஎஸ்சி சிலபஸ் தான் உனக்கு ஜேஇ நீட். அதனால் எக்ஸ்ட்ரா எதை படிக்கணும் எதை படிக்க வேண்டாங்கிற குழப்பம் வேண்டாம். நம்பர் 1. நம்பர் 2 வந்து இப்போ +1 இந்த லாங்குவேஜஸ் ப்ராப்ளம் அங்கே கிடையாது. ஒன்லி 5 சப்ஜெக்ட்ஸ் தான். எது 4 மெயின் சப்ஜெக்ட், ஒரு இங்கிலீஷ், இவ்வளோ தான். அதனால் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி, இங்கிலீஷ், இந்த தமிழுங்கிற அங்கே வார்த்தையே கிடையாது. அதனால் ஒரு சப்ஜெக்ட் குறையுது, ரிலாக்ஸ்டாக படிக்கலாம். அதனால் நான் என்னுடைய அட்வைஸ் வந்து சிபிஎஸ்சியில் போடுறீங்க, ஜேஇ அல்லது நீட்டுக்கு முடிவு பண்ணுறீங்க, அந்த இன்டெகிரேட்டரில் பேரலாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா ஈஸியாக பிள்ளைங்க ஸ்ட்ரெஸ் ஆகாமல் என்ன பண்ணலான்னா கிளியர் பண்ணலாம். இப்போ நீட்டு ப்ரிப்பேர் பண்ண ஜேஇ பண்ணோன்னா என்னுடைய அட்வைஸ் என்ன அப்படின்னா, என்ன +1 ஸ்கூலில் நடக்குதோ அந்த கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கிட்டு உன்னுடைய உரிய ஜேஇ அல்லது நீட்டுடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை வாங்கி வச்சுக்கிட்டு, அது பழைய புக்கு பேப்பர் கடையெல்லாம் இப்போ ட்ரிச்சிலெலாம் டவுன் ஹாலுக்கு போனீங்கன்னா கிடைக்கும். ஆகாஷ், க்ரீன் பார்க் மெட்டீரியல், சௌடாம்பிகா மெட்டீரியல்லாம் கிடைக்கும், ஆலன், அதில் ஒரு செட் அப்படியே வாங்கிட்டு வந்துடுங்க. ஒன்லி கொஸ்டின் பேங்க் மட்டும். அது அப்படியே ஒரு செட்டே 400 தான் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு கிடைக்கும். அதை வாங்கிட்டு வந்து வச்சுட்டு அது நல்லா ஸ்கூலில் நடத்த நீனே இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணினா இயர் வேஸ்ட் பண்ணாமல் நீட்டும் கிளியர் பண்ணலாம், ஜேஇயும் கிளியர் பண்ணலாம். ஸோ 10th முடிச்சதும் 11th 12th சிபிஎஸ்சியில் போடுங்க. பேரலாக நீங்கள் கோச்சிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.